12 ராசிகளுமே நவகிரகங்களில் உட்பட்டு தான் இருக்குங்க. அதில் இந்த ராசி பார்த்திங்களா, 8வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த விருச்சக ராசி. மேலுமே இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே தேல் அப்படிங்கிறத குறிக்குங்க. நெருப்பு, போர் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானே இந்த ராசியோட அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, மேலுமே அந்த செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு ராசியாக இந்த விருச்சக ராசியானது இருக்குது. விருச்சகம் ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே அதிக செல்வங்களும் அதிர்ஷ்டங்களும் பெற்றக்கூடிய ஒரு யோகமான குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, மேலுமே இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களையும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 9 கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம்தான். அது பார்த்திங்களா, இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுமே அதனோட தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுப பலன்களை கொடுக்கும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறாருங்க. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர போகிறாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்கிறாரு. இப்படி பல்வேறான கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் கொடுக்க போகுது, யோகமாக கொடுக்க போகுதா அல்லது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வார காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி வியாபார ரீதியாக நல்ல அனுகூலங்கள் காணப்படும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. புதிய முயற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், படிப்பு மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, எதிரிகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இது கழுத்து, அடிவயிறு, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. தலை சுற்றல், மயக்கம் இது எல்லாமே பெண்களுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலையுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க. நட்புக்காக தொலைதூர பயணங்களை ஏற்றுக்கொண்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்திர ராசிங்க. அதாவது ஜலராசி. காலபுருஷனி 8ஆம் இடம் இருக்கக்கூடிய குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் நட்சத்திரம் உண்டு. மேலுமே இது ஒரு நீர் ராசி. தேங்கிய நீர், கருவாட்டுக்கடை இந்த மாதிரியான இடங்களில் இவங்க குளம், குட்டை இது மாதிரி தந்தைக்கு ஆகாத ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரிந்து வாழ்வாங்க. ஊமை ராசி. மனதுக்குள்ளே 1000 கஷ்டங்கள் இருந்தால் கூட அதை பார்த்திங்கன்னா 100% கவலைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சாங்களா அதை 1% மட்டும்தான் வெளியில் சொல்லுவாங்க. அதே மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் அவங்களோட மனதுக்குள்ளே இருந்தாலும் கூட அது வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அவ்வளவு. அதே மாதிரி விருச்சகத்தில் தான் புதன், சந்திரன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பெரிய கிணறு அல்லது பெரிய சம்பு இதெல்லாமே இருக்கும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்குமே 1-6க்கு உடையவர் செவ்வாய். இதுவே காலத்துக்கு 1-8ஆக வரும். செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர், மண் ஆழ பிறந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவர் சாதாரண நிலையில் பிறந்தாங்க கூட அவர் லக்கணம் விருச்சகமாகி அந்த இடத்தை செவ்வாயோட பார்வை செஞ்சாங்க அப்படின்னா சொத்துக்கள் நிறைய சம்பாதித்து இவங்க பெரிய அளவில் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க பொறுமையை கடைபிடிச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் குருவோட விசாகம் இருப்பதனால குரு 2க்கு 5க்கு உடையவர், தனம், சந்தானம் பாக்கியம் தருங்க. 3க்கு 4க்கு சனி பகவான் மத்திம பலன் இருக்கும். 8க்கும் 11க்கும் புதன் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை தராது. ஏன் அப்படின்னா உடல் சோர்வுகள் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் சந்திர பகவான் நீசம் அடைவாருங்க. விருச்சிக ராசியோட காரகத்துவங்கள் பார்த்தோமா, முட்கள், கற்கள் நிறைந்த பகுதி, விஷ சந்துக்கள் வாழும் பகுதி, கிராமம், பல்லாக்கு, இதே மாதிரி தொழிற்சாலை பகுதி, குப்பை கொட்டக்கூடிய பகுதி, இந்த மாதிரியான
நெருப்பு சம்பந்தமான தொழில், மின்னியல் துறை, மாந்திரிகம், ஜோதிடம், ஆன்மீகம், ஆராய்ச்சி செய்கிறது, தாது பொருட்கள் சம்பந்தமான தொழில், சிவ விருச்சக லக்ன சுபர், அசுபர். மேலுமே இந்த ராசிக்காரர்களுக்கு யோகக்காரர் அப்படின்னு பார்த்தோமா குரு சந்திரன், யோகம் இல்லாதவங்க புதன் சுக்கிரன், ராஜயோகத்தை கொடுப்பவங்க சூரியன் மற்றும் சந்திரன் இருவருமே சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தாங்க அப்படின்னா இந்த லக்கணக்காரர்களுக்கு அந்த கூட்டணி ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்திற்கு இரு சுபர்கள், அதாவது சூரியனும் சந்திரனும் குபேரன் என்று சொல்லப்படும். குருவும் யோகாதிபதிகள் அவர். இவங்க ஒருவருக்கொருவர் எங்கு இணைந்திருந்தாலுமே யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான கிரகமாக இருக்காரு. மேலுமே லக்னாதிபதியான செவ்வாய் 6க்கு உடைய ஆதிபத்தியமும் பெற்றதுனால அசுபகராகிறாரு. அதாவது அசுப கிரகங்களை பலன்களை கொடுக்க போகிறாரு. 8-11க்கு உடைய புதன் பார்த்திங்களா மாரகராகிறாரு. 7-12க்கு உடைய சுக்கிரனும் மாரகஸ்தானத்தை வகிப்பதனால புதன் சுக்கிரன் எங்கே இருந்தாலுமே அவங்களோட தசாபுத்தி காலங்களில் கண்டம், கணவன் மனைவி பிரியுது, தொழிலில் பாதிப்பு, இது எல்லாமே தருவாங்க. இவங்களோடு செவ்வாய் ராகு கேது சேர்க்கை பெற்றிருந்தால் பாதிப்புகள் உறுதியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி லக்கணக்காரர்களுக்கு சனி அதிக பாதிப்பை தரமாட்டார். இந்த சனியோடு புதன் அல்லது குரு சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திறமை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தரித்திரமில்லாத வாழ்க்கை வாழ்வங்களாகவும் வாக்கு மேன்மை, தெய்வ பலம், இது எல்லாமே சிறந்து இருக்குவதையும் நடைமுறையில் நம்ம காண முடியும். மேலுமே இந்த விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு 2-5க்குரிய குரு எங்கே இருந்தாலுமே பல நன்மைகள் தராமல் இருக்கவே மாட்டாருங்க. இவரோடு சம்பந்தப்பட்ட சூரியன் சந்திரன் ஆகிய இருவருமே ஆதிபத்திய நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குவாங்க. இந்த விருச்சிக ராசியோட அதிபதி பார்த்திங்களா முருகரின் அவதாரமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய் பகவானை நீங்கள் வணங்கும் போது முருகரோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் பிறந்தவங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாக இருக்காங்க. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே நியாய அநியாயங்களை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்களா பார்ப்பதற்கு இவங்களை பார்த்திங்களா அப்பாவை போல் இருந்தாலும் கூட விளையாட்டு போட்டியில் முதலிடத்தை பெறுவாங்க. மேலுமே இவங்ககிட்ட பார்த்திங்களா பிடிவாத குணமானது அதிகமாக இருக்கிறதுனால இவங்க மாற்றுவது அரிதான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. மேலுமே அடுத்தவங்களோட மனதிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க, உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே டக்குன்னு காயப்படுத்திடுவாங்க அவங்களோட மனதை. அந்த அளவுக்கு ஒரு குணம் படைத்தவங்க தான் இவங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலுமே புத்திர பாக்கியத்தில் தெய்வ அருள் நிறைய இருக்கு. இவங்களுக்கு குறைந்த அளவிலேயே குழந்தைகளும் பெண்களாக பிறந்தாலும் அவங்களால இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் சமுதாயத்தில் பார்த்தீங்களா பேரு புகழ் இது எல்லாமே ஏற்படும். அதே மாதிரி ஒரே நாளுமே கெட்ட பெயரானது இவங்களுக்கு இருக்காது. சின்ன வயதிலிருந்தே விருச்சிக ராசிக்காரர்கள் சமூக நல சேவைகளில் ஈடுபட்டுவாங்க. அதே மாதிரி எதிரிகள் தன்னை கண்டாங்க அப்படின்னா அஞ்சு நடுங்கும்படி இவங்களோட செயலானது இருக்கும். அதே மாதிரி பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்கள் அப்படிங்கிறதுனால எதையுமே இவங்க சாதித்தே தீரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய செயலுமே இருக்கும். இவங்க நிறைய வாழ்க்கையில் சாதிச்சு கொண்டும் இருக்காங்க. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நன்மைகள் தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதே மாதிரி காரிய தடை தாமதம் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் நீண்ட நாளாகவே இழுப்பறியாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. நீங்கள் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடக்க போகுது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூல் ஆகாமல் நிறைய நாள் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே மாதிரி பணவரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் கூட அனைத்து விஷயத்திலுமே நீங்கள் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
அடுத்ததாக பார்த்தோமா விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிமையுமே கொண்டு எதையுமே நீங்கள் சாதிக்க முயற்சி செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதில் வேகத்தை காட்டாமல் விவேகமாக செயல்படுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்ததை பார்த்தோமா அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சலானது ஏற்படும். பணவரத்து தாமதப்பட்டால் கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாகவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான கவலையானது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலுமே எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட அதை ஈஸியாக சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததை பார்த்தோமா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் நம்மளுடைய குடும்ப விஷயமாக அலைய வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் குறையும். தாய் தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. எதுலேயுமே உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.